வணக்கம் டாங்க்ராஜ் லிசனர்ஸ். இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து லால் சலாம் படம் வந்து நான் பார்த்து எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிது, இந்த படத்தில் என்னென்ன விஷயம்லாம் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றது வந்து அப்சல்யூட்லி அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஸோ மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து கரெக்டாக சூப்பர் ஸ்டார் வந்து கரெக்டாக கிளியராக ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி அவரோட சீன்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்றதை வந்து அழகாக காமிச்சாங்க. ஸோ மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அப்படின்றது வந்து அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருவார் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அப்படி கிடையாது, படத்தோடய அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்றது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்தில் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண கேரக்டர் வந்து நல்ல கரெக்டாக அவருக்கு ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி இருந்தார், அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி ஒரு சில பர்சன்ஸ் வந்து அவரை வந்து அட்வைஸ் பண்ணி அவர் அதை ஃபீல் பண்ணி அதை வந்து உணர்ந்து அதை பின்னாடி எடுத்துகிட்டு வந்த விதம் வந்து நல்லா இருந்தது. விக்ராந்தும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்த விஷயம். ஸோ அதே மாதிரி ஓவராலாக இந்த படத்தில் ஒரு சில விஷயம் நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சில விஷயம் நல்லா ஹைலைட்டாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, செந்திலோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா, செந்தில் சொல்கிற ஒரே ஒரு டைலாக், அது மோஸ்ட் காமனான டைலாக், அது ரொம்ப வேல்யூபிளான டைலாக் தான். ஸோ திருவிழான்னு சொன்னால் என்னோடய பசங்க, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த 2 நாள் இருந்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து அவருக்கு க்ரியேட் பண்ண அந்த ஒரு ஈவெண்ட்டு தான் திருவிழா. ஸோ அவரோட ஒரு வர சீன்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூபிளாக தான் இருந்தது. இன்னும் ஒரு சில சீன் வந்து நல்ல அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன அப்படின்னா வந்து திருவிழாவில் வந்து அந்த சாமி ஊர்வலமாக வரும்போது செந்தில்கிட்ட வந்து அவர் ஆல்மோஸ்ட் அவர் பேரை வந்து சொல்கிற விஷயம் வந்து கூலிங் கிளாஸ் வந்து சாமிக்கு போட்டுவிடு அப்படின்னு சொன்னதை வந்து போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேமை சாமியில் காட்டின விஷயம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் நோட் பண்ணேன். என்னன்னா, விஷ்ணு வந்து அந்த தாயத்தை ஒன்று கட்டியிருப்பார். அந்த தாயத்தோட ஒரு விஷயம் வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சீன் கொஞ்சம் அழகாக எடுத்திருந்தாங்க. இந்த படம் முக்கியமாக சொல்கிற விஷயம் அப்படி என்னென்னா, இப்போ 2 சைடு இருக்குது. இப்போ 2 சைடில் வந்து ஒரு சில சண்டைகளும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது அந்த 2 சைடில் இருக்கிறவங்கனால அது வராது. அந்த 2 சைடு இல்லாதவங்க தேர்ட் பார்ட்டி மூலயமா தூண்டி விடுறதுனால வர விஷயமே வந்து இந்த 2 சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு ஹேப்பனிங்ஸ் தான் இந்த படத்தில் வந்து மோஸ்ட்டாகவே நடக்கும். அதை வந்து அழகாக நமக்கு ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த தேர்ட் பர்சனாக வர விஷயத்தை வந்து ஒரு வில்லன் ரோலாக எடுத்து விவேக் பிரசன்னா பண்ண ஒரு அட்டம்ப்ட் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சில ஃப்ளாஷ்பேக் வர சீன்ஸ் வந்து விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் சைல்டுஹுட்லேருந்து அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பேக் ஸ்டோரியை வந்து என்ன அப்படின்றத தெளிவாக காமிச்சு கடைசியாக வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, எதனால் ஒன்றா வராங்கன்ற விஷயத்தை வந்து கரெக்டாக ரீசனபிளாக காமிச்சிருக்கிறதும் நல்லா இருந்தது. விஷ்ணு விஷால் சூஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ விக்ராந்த் அஸ்வல், ஸோ இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே, தம்பிராமையா, ஸோ வர சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டர் நல்ல சீரியஸ்னஸாக எடுத்து இந்த படத்தை வந்து நல்ல விஷுவலாக நமக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டாக இந்த படம் வந்து போய் உட்காந்து நல்லா வாட்சபிளாக பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ எஸ்பெஷலி வந்து தன்யா கடைசியாக வந்து ஒரே ஒரு சீன் தான் வருவாங்க. அந்த வர ஒரு சீன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சீன் வந்து எதுக்காக வருது, ஏன் இந்த சீன் வருது அப்படின்ற ஒரு அந்த இதுவை பூர்த்தி செய்யணுன்ற மாதிரி அந்த சீனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்த்ததை விட இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகி வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணது, அந்த அனிமேட்டடாக காமிச்ச விஷயங்கள், அப்புறம் ஓப்பனிங் சீனில் வந்த ஒரு சில ஃபைட் சீன்ஸும், கிளைமேக்ஸில் வர ஒரு சில ஃபைட்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸில் வர ஒரு சில ஃபைட் சீன்ஸும், கிளைமேக்ஸ் அவர் முடிக்கிற விஷயத்தையுமே வந்து நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ மோர் தென் அக்செப்டட் ஒரு கேமியோவாக தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் இருந்திருக்காரு. எல்லாத்துலேயுமே காமனான விஷயம் அப்படின்னா இந்த படத்தில் எல்லோரும் ஒன்றா இருங்க, அவ்வளோதான். இது ஒரு சண்டை, ஒரு எதுக்கு கிளாஷு, எதுக்கு இது பண்ணுறி கோபத்தினால என்ன ஒரு சில விஷயம் நடக்கிறதுன்றதை வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சூஸ் பண்ணி எல்லோரும் ஒன்றா இருக்கணும். எல்லோரும் வந்து
அமைதியாகவும் ஒன்றாவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றத ஒரு ஒரு மெசேஜ் அழகாக சூப்பர் ஸ்டார் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்லையுமே சரி கிளைமேக்ஸ்லையுமே சரி அழகாக வந்து டைலாக் மூலியமாகவும் அவர் பண்ணுற விஷயத்தின் மூலியமாகவும் நல்லா அழகாக சொல்லியிருந்தார். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நிறைய ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் வர ஒரு சீன் வந்து ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருந்தது. ஸோ 2 சைடும் இருக்கிறவங்க வந்து ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறத வந்து நல்லா அழகாக வந்து சூப்பர் ஸ்டார் வழியாக இந்த படத்தில் வந்து அழகாக நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த படம் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து இது பண்ணி நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய காமிச்சு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் யார் எப்படி என்ன இது பண்ணாலும் நம்ம ஒன்றா இருக்கணுன்றது மட்டுமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவாக இருக்கணுன்ற ஒரு மெசேஜை இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல மேக்கிங்காக இருந்தது, நல்ல டைரக்ஷனுமே நல்லா இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தை. ஸோ எல்லா யூனிட்லுமே இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சில சீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது இல்லை அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, சித்ஸ்ரீராம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டு வந்து படத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா படத்தில் வந்து சித்ஸ்ரீராம் வாய்ஸ் இல்லை. அதே மாதிரி சாங்கோட பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருந்தது. தேவா பாடின பாட்டில் வர ஒரு சில லைன் வந்து படத்தில் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தது வந்து கரெக்டாக பார்க்கும்போது விஷுவலாக நல்லா இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கும். ஸோ எல்லோரும் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ.